வணக்கம், என் பேர் கல்யாணகுமார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். இப்போ இந்த 2வது முறையாக நான் பாத யாத்திரை வரேன். இந்த பாத யாத்திரை வந்ததுனால எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி, மன சந்தோஷம், ஒரு நல்ல நட்புறவுலாம் நல்லா ஒரு மனதுக்கு நல்லா இருக்குது. அதனால் வர்றேன். இது மென்மேலும் நிறையா நாள் எல்லோரும் இந்த மாதிரி நல்லா வரணும். இது மென்மேலும் பல்லாண்டு காலம் இந்த குழுவில் அனைவரும் நல்லா வாழ்வது வாழ்த்துக்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் மோகன் நடராஜன், கரூர். நான் சாரோட இது 2வது முறையாக பாத யாத்திரை வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒவ்வொரு புதுயான அனுபவங்கள் கிடைக்கும். இந்த தடவை அதே மாதிரி ஸ்வீட்டான அனுபவம் கிடச்சிருக்கு. நேற்று நடந்து வரும்போது பாத யாத்திரை வரும்போது நல்ல இனிமையான சூழலாக இருந்தது. இப்போது இன்றைக்கி பார்த்தா வெயில் அடிக்குது. நம்ம பாத யாத்திரைக்கு வரும்போது என்ன வேண்டிக்கிட்டு வரோமோ 2 விஷயம் சார் சொல்லுவார், ஏதாவது வேண்டிக்கிங்க அப்படின்னு. அதில் 2 விஷயத்தில் நான் வேண்டுதலில் ஒரு விஷயம் நடந்திருந்தது. இப்போ வரக்கூடிய காலங்களும் இதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் இதே மாதிரி தொடர்ந்து நாங்களும் பயணிக்கிறதுக்கு இறையர்களும் குருநாதர்களும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். திண்டுக்கல் பாத யாத்திரை குழுவின் சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு சின்னராஜையா அவர்களுடைய சீரிய தலைமையிலே 2வது ஆண்டு விழாவாக இதை சிறப்பாக நடத்தி வரும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, சென்ற ஆண்டு முதல் முறையாக நான் இந்த பாத யாத்திரை குழுவுக்கு வந்து கலந்து கொண்டேன். மிகுந்த மன நிறைவோடு சென்றோம். சென்ற வருடம் வந்ததை காட்டிலும் இந்த வருடத்திலே மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் இந்த பாத யாத்திரை குழுவின் சார்பாக கலந்து கொண்டதிலே நான் அடைந்திருக்கிறேன் என்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலமாக பக்தர்கள் பாத யாத்திரை மூலமாக வருவதற்கும் திருஆவணன்குடியில் போய் சிறந்த தரிசனம் பெறுவதற்கும் எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு, இந்த பாத யாத்திரை மென்மேலும் சிறப்பாக செயல்பட முருகனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ஆர்பி ரவிச்சந்திரன், திண்டுக்கல். ஐயா வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் யோகேஸ்வரலிங்கம், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வர்றேன். ஓகே. இந்த பாத யாத்திரை இது முதல் வருஷங்களா உங்களுக்கு? ஆமாங்க, முதல் வருடம். அது இன்றைக்கி அதிகாலையில் தான் வந்தேன். பாதியில் தான் கலந்துக்கிட்டேன். முழுமையாக கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை அமையலை. அதனால் கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சிஆர் ஜோதிட சொந்தங்களை எல்லாத்தையும் பார்க்குங்காட்டி கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாகவே இப்போ நான் நிகழ்வு சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கு வருத்தப்பட வேண்டாம். அடுத்த முறை இந்த பாத யாத்திரையை முழுமையாக கலந்து கொள்ள அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்கான அனைத்து வசதிகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்படுத்தி தருவார் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த பேட்டியில் கலந்து கொண்டமைக்கு கோபிச்செட்டிப்பாளையம், உங்கள் பேர் யோகேஸ்வரன் லிங்கம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து வர்றீங்க? தனலக்ஷ்மி, பெங்களூர்லேருந்து வர்றேங்க. இந்த பாத யாத்திரை உங்களுக்கு இதுதான் முதல் வருடமா? ஆமாம், இதுதான் முதல் வருடம். ஸோ நான் இது என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இது ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்ம் கொடுக்குற அன்றைக்கி நான் ஃபில் பண்ணுற அன்றைக்கி என் மகனுக்கு திருமணம் நடக்கணுன்ற பிரார்த்தனை செஞ்சுட்டு, முருகா நீ நடத்தி வைப்பன்ற அந்த இதில் நான் ஃபில் பண்ணேன். மறுநாளே சரி, நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். எங்கள் பையனுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வித்தின் 3 டேஸு பொண்ணு அமைஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 24ஆம் தேதி அவனுக்கு நிச்சயதார்த்தம். சந்தோஷம். இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி. திருமண நிச்சயிக்கப்பட்ட மணமக்களுக்கு சிஆர் அஸ்ட்ரோ குரூப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நான் எனக்கு சின்ராஜ் ஐயா தான் என்னோடய குரு. ஸோ அவரோட கந்தார் அலங்காரம் யூடியூப்பில் அந்த இதில் நான் பார்த்து தான் எனக்கு முருகனோட நான் தீவிர பக்தியான காரணமே என்னோடய குருநாதர் தான். ஒரு குரு இல்லாமல் நம்ம அந்த கடவுளோட இத்தனை வருடம் நான் முருகரை கும்பிட்டாலும் சரி, அந்த முருகரோட இதை எனக்கு புரிய வச்சது, எனக்கு உணர்த்தது என்னோடய குருநாதர் திரு சின்னராஜ் ஐயா அவர்களுக்கும் சின்னராஜ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் எனது நன்றிகள். மற்றும் நிர்வாக குழு, எங்களுக்கு நாங்கள் தங்குமிடம், உணவு, நாங்கள் பாத யாத்திரை வரும்போது சேஃபாக எங்களை கொண்டாந்ததுக்கு அனைவருக்கும் இந்த நிர்வாக குழுவுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். பாத யாத்திரை சிறப்பாக இருந்ததா? உங்களுக்கு மன நிறைவு குறைகள் எதுவும் இருந்ததா? இல்லைங்க, நான் முழு அளவில் உணர்ந்து
நான் முருகர் எனக்கு அதான் சொல்கிறேன், எனது குருநாதர் திரு சின்னராஜையாவின் அவரோட அருள் இருந்ததுனால அந்த முருகன் அருளால் நான் நல்லபடியாக நடந்து வந்துட்டேன். ஏன்னா எனக்கு காலில் நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது, ஆனால் முழு அளவில் நடந்தேன். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இங்கே முழு அளவில் கோயில் நம்ம திருஆவினன்குடி வரைக்கும் ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக நடந்தேன். எந்த வித இதுவும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக நல்லா இருக்கேன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள், சந்தோஷம். அம்மா வணக்கம். நீங்கள் உங்கள் பேர் எங்கேருந்து வர்றீங்க? நான் தனலட்சுமி ராமநாதன், சென்னையிலேருந்து வரேன். இப்போ இந்த பாத யாத்திரை எங்களுக்கு இதுதான் முதல் வருடமா? இல்லை, இந்த பாத யாத்திரை எனக்கு 2வது வருடம். பாத யாத்திரையில உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் அல்லது வெற்றி கதைகள், சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் உண்டா? கண்டிப்பாக உண்டு. நான் போன பாத யாத்திரை வரும்போது நானும் என் கணவர் மட்டும் வந்தோம். இந்த தினம் என்னுடைய சகோதரி, அவருடைய கணவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தோம். நம்ம குருநாதர் சொல்வார், பாத யாத்திரை கலந்துக்கங்க அப்படின்னு சொல்வார். நடக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த வேறு ஏதாவது வெஹிக்கிள்லாம் அரேஞ்ச் பண்ணித்தரோம், நீங்கள் கலந்துக்கங்கன்னு சொல்வார். அவர் கொடுத்த உற்சாகம், நம்ம முருகனை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே போன வருடம் வந்தோம். ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது. நம்மளோட குழு ஒரு அமைப்பை நம்ம சொல்லவே முடியாது. அதற்கென்று ஒரு குழு, பழனி பாத யாத்திரைக்கென்று ஒரு குழுவை அமைத்து அதில் நிறையா பேர் நிர்வாகத்தினர் நிறையா பேர் ஒரு சர்வீஸ் மைண்டடாக பண்ணி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொருத்தர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் உணவு, தங்கும் இடம், அவங்கள வர்றவங்களை கவனிக்கிறது, அது எல்லாமே ஆகட்டும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து ஒருத்தருக்கும் எந்த குறையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி ரொம்ப முன்னேற்றம். இந்த வருடம் அதுவும் எங்கள் ரூமெல்லாம் தனியாகவும் எல்லாம் கொடுத்து எப்போவுமே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அதாவது உங்களுக்கு நீங்கள் தங்கிக்கிறீங்களா, இங்கே எப்படி வரப்போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுப்பாங்க. அது இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் கூட ஒவ்வொருத்தரும் அவர்களை வேலையை ஒதுக்கி நமக்காக நேரத்தை செலவிட்டு இந்த பயணத்தை ரொம்ப வெற்றிகரமாக ஆக்கி அந்த முருகனின் அருள் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நம்ம குருநாதர் மூலமாக அந்த அனுகிரகம் எங்களுக்கு கிடைத்ததுக்கு குருநாதருக்கும் மிக்க நன்றி. அந்த முருகனுக்கும் ரொம்ப கடமை, ரொம்ப அதாவது கோரிக்கை, குருநாதர் சொல்கிற மாதிரி கோரிக்கை இது நடக்கணும் அது நடக்கணும்னு போகாதீங்க, நீங்கள் போனாலே நீங்கள் நினைக்கிறது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி முருகனை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒன்றுமே தோணலை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் ரொம்ப இனிமையான அனுபவங்கள், வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சிகள் போன வருஷமும் நடந்திருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக முருகன் அருளாலையும் குருநாதரோட ஒரு ஆசீர்வாதத்திலையும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். இந்த நிர்வாக குழுவினருக்கு என்னுடைய என்னுடைய நன்றி வணக்கம். முக்கியமாக எம்ஜிகே அவர்கள், சக்தி கணேசன் அவர்கள், பரமேஸ்வரன் சார், ஒரு 15-20 பேர் எல்லாருமே அத்தனை பேரும் உழைச்சி உணவு பரிமாறுறதுலேருந்து அவ்வளோ மெனக்கட்டுருக்காங்க. கேட்டு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. வசதியாக இருந்துதான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். பழனி பாத யாத்திரைங்கிறது ஒரு இனிமையான அனுபவம். அதாவது எல்லாரும் ஒரு குழுவாக ஒன்றா இருக்கிறது ஒரு குடும்பமாக ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டால் போல ஒரு அனுபவம் இருக்குது. எல்லாம் ஒன்றா கூடி ஒரு திருமணத்தில் எப்படி நினைச்சு சந்தோஷமாக இருப்போமோ அந்த சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே கிடைக்கிறது. கோவில் தரிசனமும் ரொம்ப நன்றாக கிடைத்தது. இந்த முருகனோட அருளால் ஒவ்வொரு வருடமும் குருநாதரோட ஒரு ஆசீர்வாதத்தால் ஒவ்வொரு வருடமும் பழனி பாத யாத்திரை அவர்கள் நடக்க வச்சு ஒவ்வொரு தடவையும் எங்களை கூட்டி அந்த குழு ஒன்றாக இணைந்து நிறைய வருடங்கள், நிறைய வருஷம் பண்ணி நாங்களும் எப்போவுமே அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். என்னோட அவங்க சார்பாகவும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குருநாதருக்கு நன்றி. ஆன்மீகம், ஜோதிடம், அப்புறம் தமிழ் அப்படின்ட்டு எல்லா வழியிலையும் சிறப்பான முறையில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டி வைக்கிறது, இந்த ஜோதிடம் மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் குழந்தைங்களை முன்னு கொண்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க குடும்பங்கள் எல்லாமே குழந்தைங்களோடு இங்கே பங்கு கொண்டு முருகனோட ஒரு அனுகிரகத்தை பெற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ நன்றி கடன் நாங்கள் பட்டிருக்கோம். குருநாதருக்கு நன்றி, நிர்வாக குழுவினருக்கு நன்றி, சேவை புரிந்தவர்கள் அனைத்துக்கும் என்னுடைய நன்றி மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்?
குரு வணக்கம். கலங்காதிரு மனமே, நாளை நம் கனவுகள் நனவுகளாகலாம், நலிந்த நினைவுகள் நம்மை விட்டு போகலாம். குழுவில் அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் வணக்கம். நான் வெங்கட், புன்சை புளியம்பட்டி, சத்தியமங்கலம் நியரஸ்ட். இந்த பாத யாத்திரை உங்களுக்கு இது முதல் வருடமா இரண்டாவது வருடமா? ஐயா, 2வது வருடமாக பாத யாத்திரையில் கலந்து கொண்டு வருகிறேனுங்க ஐயா. இந்த பாத யாத்திரையில் சென்ற வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் என்ன உங்களுக்கு மாறுபாடு தெரிந்தது? கண்டிப்பாங்க ஐயா, இந்த பாத யாத்திரை மூலமாக வந்து நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் எனக்கு வந்து திருப்திகரமான இருக்குது. உணவு பரிமாறுறது, இங்கே மண்டப ஏற்பாடு, நடைபயணம், அனைத்து சாமி தரிசனம், அனைத்து வகையிலுமே சென்ற ஆண்டை காண்டிலும் இந்த ஆண்டு மேன்மை அடைந்திருக்குன்னு சொன்னால் அது மிக எல்லாங்க ஐயா. இப்போ இந்த பாத யாத்திரை 100% திருப்தி, 100 மார்க்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க ஐயா, 100க்கு 100 மார்க்கு போடக்கூடிய பாத யாத்திரையாக தான் அமைஞ்சதுன்னு சொல்லலாங்க ஐயா. சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல் சிஆர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயானுடைய அனைத்து குழுவிலும் பயணிக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற முறை குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வந்தீங்க, ஏன் இந்த கருத்தை அவங்களாம் கூட்டி வரல? இந்த ஆண்டும் குழந்தைகளோடு வந்துள்ளேன் ஐயா, மனைவி மட்டும் வரவில்லைங்க ஐயா. வாழ்த்துக்கள், அருமை, நன்றி. அதாவது என்ன சொல்கிறது, சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த சம்பவத்தை தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்வு வந்து ஜோதிடமாக இருக்குன்னு சொன்னால் அது மிக அல்ல. கர்மா நாம் செய்யக்கூடிய காரியத்தை கண்டிப்பாக நடத்தி காட்டுன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வாங்கி வந்த கர்மா அவருக்கான விளைவுகளை நாம் சந்தித்தே தீர வேண்டும். எண்ணங்களை செயலாக்குங்கள், செயலை வெற்றியை தரும். பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாகட்டும். வாய்ப்பு வருமென காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கும். தீதும் நன்றும் பிறதார வாரா. வெங்கட், புளியம்பட்டி. நன்றிங்க, வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்? சென்னையிலேருந்து வரேங்க, கொரட்டூர்லேருந்து வரேன், சென்னையிலேருந்து. நீங்கள் இந்த பாத யாத்திரைக்கு இதான் முதல் வருடமா, போன வருஷமாக வந்திருந்தீங்களா? இல்லை, இதாங்க என்னுடைய முதல் அனுபவம் பாத யாத்திரை. அதாவது இவ்வளோ தூரம் வந்து நான் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் நடந்ததில்லை. ஆல்மோஸ்ட் வந்து 24 கிலோமீட்டரு. எப்படி வந்து இது நடக்க போகிற ரொம்ப இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா இது வரைக்கும் போனதில்லை எப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலே வந்து அது முருகப்பெருமானோட அருள் தான். இந்த அளவுக்கு கால் கூட வலிக்காமல், ஏன்னா வெயிலும் பாருங்க அவ்வளோ இல்லை. போன தடவை கூட வெயில் இருந்துன்னு சொல்கிறாங்க போல லாஸ்ட் டைம் பாத யாத்திரையில். இப்போ வந்து வெயிலும் கிடையாது, அழகாக வந்து காலும் வலிக்காமல். இப்போ பாருங்கள், காலையில் போயிட்டு தரிசனமாக பண்ணிட்டு வந்துட்டோம், கால் வலி எதுவுமே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம். இப்போ இந்த பாத யாத்திரைக்கு, நம்ம அஸ்ட்ரோ குரூப் பாத யாத்திரைக்கும் மற்றவங்க ஜென்ரலாக பாத யாத்திரை போகிறதுக்கும் என்ன மாறுதல் கண்டீங்க? இதில் இந்த குரூப்போட, அதாவது ஜோதிடர்களோடு இணைஞ்சு இந்த பாத யாத்திரையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க கடவுள் ஜோதிடம் இதுக்குள்ளேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஜோதிடத்தை பற்றி பேசினாலே கண்டிப்பாக அதில் கடவுள் இருக்கார். அப்போது ஒரு ஆன்மீக ட்ரிப் ஃபுல்லாக முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வெளியிலேருந்து வரும்போது மேபி வேறு கதைகள் பேசுவாங்க, சினிமா கதைகள், அந்த மாதிரி ஒரு டைம் பாஸ் வேறு ஏதாவது பேசுவாங்க. பட் இங்கே வந்த இந்த குடும்பமும் முழுக்க ஜோதிடம், இறைவன் பாடல்கள்லாம் பாடி, நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா திருமுறை பாடல்லாம் பாடிட்டு வந்தோம், அப்புறம் திருப்புகழ் பாடிட்டு வந்தோம். எல்லாருமே எப்படி வந்து இங்கே காலையில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே இருக்க கோயில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். எப்படி போகணுன்னே தெரில, சர்ன்னு ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த பாடலில் பாடிட்டு அப்படியே போயிட்டோம். முக்கியமாக வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைச்சி கூட்டிகிட்டு போன சின்ராஜ் ஐயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய என்னுடைய குருவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கலன்னா இவ்வளோ பேர் கண்டிப்பாக ஒருங்கிணைச்சிருக்க முடியாது. தனியாக மேபி வரலாம், அது வந்து ரேராக தான் அவங்க தனியாக போகிறதுலாம் நிகழ்மே தவிர, இப்படி எல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதனாலே எல்லாருமே இவ்வளோ ஒரு கும்பலாக வந்து நம்மளோட சொந்தங்கள் எல்லாம் போகிறாங்கன்றதுக்காகவே எல்லாமே வந்து வந்தாங்க. ரொம்ப உண்மையிலே இந்த நிகழ்வை நகர்த்தி கொடுத்த ஐயாக்கும், அப்புறம் ஆர்கனைசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க இல்லைனாலும் இதெல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஐயா, நம்ம ஐயா, நிறையா பேர் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணால்தான் இது நடந்தது. அந்த இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபுல்லுட்டு வாசிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அந்த கலையெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக வராது, தெய்வீக கலை. அந்த அம்சமும் அந்த லட்சணமும் பொருந்தி இருக்கவங்களுக்கு அது வரும். அதனால் உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா கூடவே இருக்கார். நீங்கள் உட்காந்துருக்கையில் அந்த காலை கிருஷ்ணன் ஒரு கால் உட்காந்துருப்பார்ல, அது போலே இருந்தது. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அம்மா வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? வணக்கம் சார், நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். உங்களுடைய பேர்? மகேஸ்வரி நாகராஜன். இந்த பாத யாத்திரை இது உங்களுக்கு முதல் வருடமா இரண்டாவது வருடமா? எனக்கு 2வது வருடம் சார். சென்ற வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் இந்த பாத யாத்திரையில் ஏற்பட்ட ப்ளஸ் மைனஸ் ஏதாவது சொல்ல முடியுமா?
அப்படின்னு ப்ளஸ் மைனஸ்ன்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ளஸ்ன்னு வேணால் சொல்லலாம், மைனஸ் எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் நிறைய மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதுபோல் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு டீம் போட்டு உணவாகட்டும், இல்லை மற்றவங்களுக்கு மெடிக்கல் ஆகட்டும், இல்லை முடியாதவங்களுக்காகட்டும் கேர் எடுத்துகிட்டு செஞ்ச நம்ம டீமை வந்து ரொம்ப பாராட்டணும். நம்ம இது ஒரு பெஸ்ட் டீம்னே சொல்லலாம். மற்றபடி மைனஸ்ன்ற சொல்கிற அளவில் எதுவுமே இல்லை சார். சந்தோஷமா. இப்போ சாமி தரிசனத்தில் உங்களுக்கு மனநிறைவு இருக்கா? கண்டிப்பாக சார், சாமி தரிசனம் மிக சிறப்பாக அமைஞ்சது. அது நம்ம குருநாதருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். மற்ற இந்த குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கோம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இது எனக்கு 2வது வருடம். ஃபஸ்ட்டு வருடம் கூட கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தது. இந்த வருடம் அந்த சின்ன டயர்ட்னஸ் கூட தெரியல, எல்லாரோடையும் கலந்து பேசிட்டு வந்தனால. நன்றிங்கம்மா. இப்போ சென்ற வருடம் நீங்கள் மலை கோயிலில் போய் சாமியை தரிசனிச்சிங்க. இந்த வருஷம் மலை கோயிலுக்கு போனீங்களா? போகலை. அந்த வருத்தங்கள் எதுவும் இருக்கா? இல்லை சார், நான் மலைக்கோவிலுக்கு எப்போவுமே மீட்டிங் முடிஞ்சுட்டு தான் போவேன். அதே போல் லாஸ்ட் டைமும் மீட்டிங் முடிஞ்சு தான் மலைக்கோவில் போய் தரிசனம் பண்ணினேன். இந்த டைமும் நம்ம மீட்டிங் முடிஞ்ச பிறகு மலைக்கோவில் போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போவேன் தனிப்பட்ட முறையில். ஆனால் எல்லோரும் டீமோடு கொண்டு போகிறதுன்றது, எல்லோரும் டீமோடு கொண்டு போய் அவங்க தரிசனம் காட்டுறதுன்றது அது வந்து முடியாத காரியம். ஏன்னா 75 பேரை கொண்டு போய் மேலே அழைச்சிட்டு கொண்டு போய் எல்லாருக்கும் தரிசனம் காட்டுறது முடியாத காரியம். இது தனிப்பட்ட முறையில் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த பாத யாத்திரை உங்களுக்கு 100% மன திருப்தி, நல்ல ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கு, நல்ல பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைங்களா? மைக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலாக பேசிக்காகவே நான் ஒரு பக்தை தான். இந்த அதாவது பாத யாத்திரை வரமாட்டோமே தவிர மற்ற சமயத்தில் நம்ம இறை வழிபாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம குருநாதர் மூலியமாக இந்த பாத யாத்திரை சிறப்பாக வந்தது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தருது சார். அடுத்த முறை நீங்கள் குடும்பத்தோட சாரையும் கூட்டிகிட்டு வாங்க, பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். சிஆர் அஸ்ட்ரோ குரூப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். கண்டிப்பாக அடுத்த முறை எங்கள் ஃபேமிலியோடு வரோம். இந்த முறையும் ட்ரை பண்ணோம், யாருக்குமே லீவ் கிடைக்கிறதுனால வர முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து கலந்துக்குவோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது குருநாதருக்கும் முருகப்பெருமானுக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 சார். வணக்கம் சார். யுவராஜ் திருப்பூருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பக்தி பயணம் பாத யாத்திரை நீங்கள் கண்ட அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பக்தி பயணத்தில் நிறைய அனுபவங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நண்பர்களோட பிறந்தது போய் நடந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சாரு கூட நடந்தது ரொம்ப சந்தோஷம். சாரு பின்னாடியே வந்துட்டு, ஆனால் சார் நம்ம ஏதோ வயசான மாதிரி சின்ன பையனை நம்ம அவரோட சின்ன வயசு தான், ஆனால் அவர் நம்மளே கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ வேகமாக என் பின்னாடியே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்துட்டோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டோம், முன்னாடியே வந்துட்டோம். அனைவருக்கும் நன்றி. இந்த பயணத்தில் ஏதாவது வேறு மாதிரி இதை அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கருத்துக்கள் இருக்கா? ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நடந்ததே ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த பாத யாத்திரை முருகனுடைய தரிசனம் உங்களுக்கு 100% மன நிறைவை தருகிறதா? 100% மனநிறைவை தெரிகிறது. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஐயா வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். மனோகர் பேர் மனோகர், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நீங்கள் அஸ்ட்ராலஜரா அல்லது ஒர்க்கர்? ஓகே. இந்த பாத யாத்திரை உங்களுக்கு இது முதல் வருடமா 2வது வருடமா? 2வது வருடம். சென்ற ஆண்டு வந்திருந்தீங்களா? சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இந்த பாத யாத்திரையில் நீங்கள் கண்ட சிறப்புகள் என்ன? சிறப்பு இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக போக முடிஞ்சுது. போன வாட்டி இப்போ புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் ஏதோ டயர்டோட போகிற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
இந்த பாத யாத்திரையை இன்னும் செழுமையாக்க கொஞ்சம் கூடுதலாக இதை அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எது கருத்துக்கள் இருக்கா? இல்லை இல்லை, இதுதான் கரெக்ட். இதுக்கு உங்களுக்கு தரிசனம் 100% மன நிறைவை தந்திருக்கா? கொடுத்துருக்கு. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. ஐயா வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. என் பேர் கல்யாணகுமார். நான் இந்த பாத யாத்திரைக்கு இது 2வது முறையாக வர்றேன். இந்த பாத யாத்திரை வந்து சென்ட்ராஜ் ஐயா தலைமையில் ரொம்ப சிறப்பாக நடக்குது. அவரோட தலைமையில் வந்து இதற்கு பங்கேற்களுக்கு ஒரு நிம்மதி, ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லா நிம்மதியாகவும் எனக்கு இருக்குது. இந்த பாத யாத்திரையில் நீங்கள் சொல்லிக்க விரும்பக்கூடிய கருத்துக்கள் எதாவது இருந்தால் சொல்லு. கருத்துக்கள் நல்லா இருக்குது சார். எல்லாருமே நல்லா பழகுறாங்க. நல்லா அவங்களோட அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து நடைபெறதுக்கு நான் வாழ்த்துறேன் சார். நீங்கள் இந்த பாத யாத்திரைக்கு முதல் வருடமா 2வது வருடமா வந்து கலந்துக்குவீங்களா? 2வது வருடம் தான் சார். நானும் சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கும் நீங்கள் பாத யாத்திரையில் அடைந்த செழுமை என்ன, குறைகள் என்ன, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு நல்லா சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா சென்ற ஆண்டோட ஆளுகள் கம்மியாக இருந்தாங்க, இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக இருக்காங்க. சென்ற நானே பாத யாத்திரையில் பாதி தூரம் நடந்து பாதி தூரம் வண்டியில் வந்தேன். ஆனால் இந்த ஆண்டு நானே முழுமையாக நடந்து நல்லபடியாக வந்தேன். ஆனால் அது பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்தான். வேறு எதுவும் நீங்கள் சொல்ல விரும்புன்னா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் என்னோட கருத்து. சரி, நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நமது பாத யாத்திரையின் அனுபவம் பற்றியும் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்றதையும் உங்களோட பெயர் மற்றும் நம்ம பாத யாத்திரை சிஸ்டத்தில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா என்பதை பற்றியும் தங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நான் மதுரை மாவட்டம் திருமாவளம் தாலுகாவிலேருந்து வரேன். என் பேர் முருகேசன். மதுரை மாவட்டம் திருமாவளத்துலேருந்து வர்றேன். இப்போ பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டதை நான் என் வாழ்நாளில் கிடைச்ச பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அதோடு நான் பெரிதும் மதிக்கிற என்னோடய குருநாதரோட ரொம்ப நேரம் சென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இந்த பாத யாத்திரை மூலமாக தான் கிடைச்சிது. மற்ற ஃபங்க்ஷன்லாம் அந்த இதை கலந்துக்கிட்டாலும் அந்த கூட்டம் மற்ற சூழ்நிலை காரணமாக குருநாதர் அருகில் போய் நிறையா அந்த பக்கத்தில் வந்துட்டு நிறையா பார்க்க அப்ரோச் ஆக முடியாது. இந்த விஷயத்துலன்னா பாத யாத்திரை நடந்து வர்றப்ப நிறையா நேரம் வந்து சாரோட பக்கத்துலேயே இருக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால அதுவே பெரிய பாக்கியம். அதனால் பாத யாத்திரையில் மேலும் மேலும் ஆண்டவன் முருகன் அருளாலையும் குருநாதர் அருளாலும் தொடர்ந்து பாத யாத்திரையில் கலந்துக்கிறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நானும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம் சார். நமது நேற்றைய மற்றும் இன்றைய பாத யாத்திரை பற்றிய அனுபவத்தையும் தாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என் பேர் பாலசுப்ரமணியன். நான் மதுரையிலேருந்து வரேன். வந்ததில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லாமே எனக்கு செவிக்கு விருந்தாக இருந்துச்சு, கண்ணுக்கும் விருந்தாக இருந்துச்சு, வாய்க்கும் விருந்தாக இருந்துச்சு, முழு மனசும் திருப்தியாக இருந்துச்சு. இதுக்கு சென்ட்ராஜுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நன்றி சார். போன வருஷமே எல்லாரும் பாத யாத்திரைக்கு வந்திருந்திருப்பீங்க. நிறைய பேர் நிறைய வேண்டுதல்கள் வந்து செஞ்சுருந்துருப்பீங்க. அது வந்து இந்த வருஷம் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். அதே சிரத்தையோடு இந்த வருஷமும் நல்லபடியாக இந்த பாத யாத்திரை வந்து இணையதே நிறைவடைஞ்சிருச்சு. இந்த வருஷமும் நிறைய வேண்டுதல்கள் இருந்திருக்கும், நிறைய பேர் இருந்திருக்கு. அது எல்லாமே முருகன் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்த வருஷம் நிச்சயமாக நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த புக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, குருவோடு நம் பயணம்னு சொல்லிட்டு சின்னராஜ் சார் எழுதின அந்த புக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த புக்கு வந்து இப்போ இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். ஒரு 45 மினிட்ஸில் வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல அந்த புக்கை வாங்குறதுக்கு தவற விட்டவங்க ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயே உங்களுக்கு விபரம் இருக்கும். 9626119988 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு, புக்கோட விலை 190 ரூபா, அதை ஜிபே பண்ணிவிட்டு 9095254646 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா, ப்ளஸ் வந்து நீங்கள் பே பண்ண அந்த டீட்டெயில் உங்கள் முழு முகவரியோட வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த புக்கு உங்கள் முகவரிக்கே கிடைக்கும். இப்போ இருக்கிறவங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 45 மினிட்ஸில் வாங்கிக்கிடலாம்.
இந்த பாத யாத்திரை அனுபவம் எல்லாத்துக்குமே ரொம்ப இனிமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வருஷம் நம்ம அடுத்தடுத்து தமிழ் விழா, குரு பூர்ணிமா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பாத யாத்திரை அப்படிங்கிறது எல்லாரும் உடலை வருத்தி ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறணுங்கிறதுக்காக முருகன்கிட்ட விரதம் இருந்து நடந்து வந்து பண்ணுறது. அடுத்த வருஷமும் இதே மாதிரி நல்லபடியாக நம்ம வேண்டுதல்லாம் நிறைவேறி திரும்பவும் இதே மாதிரி பாத யாத்திரை வரணும்னு நல்லபடியாக வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். திரும்பவும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த வருஷம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. பொள்ளாச்சி அருணாஜோதியின் அன்பு வணக்கங்கள். இங்கே இந்த 2024 பாத யாத்திரைக்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்க நாங்கள் எங்களுடைய குழுவின் சார்பாகவும் நம்மளுடைய குழுவின் சார்பாகவும் சிஆர் குழுவின் சார்பாகவும் உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். மிகவும் நன்றி நீங்கள் கலந்து கொண்டதற்கு. இப்போ நம்ம எல்லாம் எப்படி இங்கே வந்து சேர்ந்தோன்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். நமக்கு பழைய ஆளுகளுக்கு தெரியும் நம்மளாம் எப்படி இங்கே வந்து இணைஞ்சோன்னு. புதுசாக நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க. நம்மளை எல்லாம் ஒன்றா வந்து இணைச்சவர் நம்மளுடைய வேறு யார், நம்மளோட சகோதரரும் குருவுமாகிய திரு சின்னராஜ் அவர்கள் தான். இப்போ இவர் ஒரு சின்ன பொறி தான் இத்தனை விழாவுக்கும் காரணம். அது வேறு யார், ஒரு சின்ன பையன் கபீஸ்வர், அந்த பேர் நம்ம யாருமா மறக்க முடியாது. அந்த குழந்தை வந்து ஒரு நாள் நாங்கள்லாம் மீட்டிங்கில் இருந்தோம். அப்போ லைவில் வந்து பேசிச்சு. நானும் சிவனை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினாங்க இங்கே. அந்த குழந்தை இப்போ சிவன்கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. அதில் பார்த்து தான் வந்து ரொம்ப மன உருகி நம்ம இந்த குழந்தையோட ஞாபகார்த்தமாக சில நம்ம குழந்தைகளுக்கான காம்படிஷன் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ் விழாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம ஆரம்பித்தோம். முதலாக தமிழ் விழா நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான திருக்குறள் போட்டி, கபீஸ்வர் நினைவு திருக்குறள் போட்டின்னு ஆரம்பித்தோம். அதிலிருந்து தொடர்ந்து வருது. அப்புறம் மார்கழி மாதம் நம்ம எப்பயுமே நமக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் ஆன்லைனில் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம பெரியவங்களுக்காக கோலப்போட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லி முதல்ல கோலப்போட்டி மட்டும் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு திருக்குறள் போட்டி, அப்படி வரிசையாக ஒவ்வொரு போட்டிகளாக குழந்தைகளுக்கு மாறுவேட போட்டி, ட்ராயிங் போன வருஷமெல்லாம் நடந்தது, கவிதை போட்டி பெரியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி போன வருஷம் நடந்த நிகழ்ச்சிகளும் இந்த வருஷம் வந்து அதுக்கப்புறம் போன வருஷம் நடந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம வீட்டு சின்ன விஷயங்களையும் நடத்துறது ரொம்ப ஈஸி இல்லை. நம்மளுக்கு தெரியும் ஒரு 10 பேர் சேர்ந்தாலே எவ்வளோ ஹெக்டிக்கான ஒர்க் நமக்கு இருக்கும், மிகவும் கடினமான வேலை நமக்கு இருக்குன்னு தெரியும். இப்படி ஒரு நிகழ்ச்சிகளை மிகவும் அருமையாக திறம்பட ஏற்பாடு செய்து நம்மளையெல்லாம் ஊக்குவிச்சு கொண்டு போகிறவர் வேறு யாருமே இல்லை, நம்ம சின்னராஜி தான். ஆனால் இதை எல்லாமே முயற்சியோடு எந்த வித தடங்கல்களையும் பார்க்காம, மன குறைகளையும் பார்க்காம நீங்கள் எல்லாருமே அன்போடு கலந்துக்கிட்டீங்க. அதுக்கு முதற்கண் நாங்கள் சிஆர் குழுவின் சார்பாக உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறோம். இந்த தமிழ் விழா எல்லாம் வெற்றிகரமாக நடந்ததுக்கு காரணம் எல்லாமே நீங்களும் நம்மளோட குழந்தைகளும் தான். இந்த குழந்தைகள் எல்லாம் வேறு யாரும் இல்லை, மேக்ஸிமம் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க தான் நமக்கு நிறைய கலந்துக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் இப்போ நிறைய ஃபீட்பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை வந்து திருமதி பல்லவி கபீஸ்வர் தான் நமக்கு நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைகளையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஃபீட்பேக் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த மாதிரி மேடை வந்து எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, இதுக்காக நாங்கள் உங்களுடைய சிஆர்ஜிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வருஷம் அவங்க நிறைய பேர் நமக்கு கலந்துக்கிறாங்க. இந்த வருஷமும் நிறைய கலந்துருக்கிறாங்க. இந்த வருஷம் போட்டி நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. போன வருஷம் நடந்து முடிஞ்சது குழந்தைகளுக்கு நிறைய நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து வெற்றி விழாவாக முடிஞ்சது. அத்தனைக்கும் காரணம் குழந்தைகள், பெற்றோர்கள், நம்ம சிஆர் குரூப் எல்லாமே. ஆனால் அத்தனையும் நடத்துறதுக்கு நமக்கு ஒரு ஃபண்டு வேணும் இல்லையா? அந்த ஃபண்டுங்கிறது நம்மளுடைய சின்ன உதவி சின்ன கான்ட்ரிபியூஷன் மூலமாகவும் நமக்கு பெரிய வகையாக நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே கான்ட்ரிபியூஷன் நிறைய கொடுத்தாங்க. அந்த வகையில் நமக்கு போன வருஷம் இந்த விழா வெற்றிகரமாக நடப்பதற்கு தன்னுடைய கரங்களை உதவியர்களை பேரை இங்கே படித்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றிருக்கு. அதனால் அவங்களுடைய பெயர்களை நான் இங்கே வாசிக்கிறேன் உங்களுடைய அனுமதியோடு. ஓகே, நம்ம தமிழ் விழாவுடைய யாரெல்லாம் நமக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்களோ அதை நம்ம அங்கேயே ஃப்ளக்ஸில் போட்டு அவங்கள கௌரவிச்சிட்டோம். பட் போன வருஷம் பாத யாத்திரைக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்குவோமே. எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்குவோங்கிறக்காக இப்போ உங்கள் முன்னே படிக்கிறேன். திரு வீரராகவன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மணிகண்டன் அவர்கள், கோகுல் ஃப்ரம் கலிஃபோர்னியா. இவர் கோகுலை பற்றி சொல்லணும். இவர் வந்து நம்ம லைவில் தான் ஆன்லைனில் இப்போ மீட் பண்ணுவார். அத்தனை விழாக்களுக்கும் அவரோட முடிஞ்ச
மேக்ஸிமம் அவர்னால் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ அதை நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பழனி பாத யாத்திரை போன வருஷமும் பண்ணியிருக்காரு. சசி உடுமலை, பழனி பர்கூர், சந்திரா ஊப்ளி பெங்களூர், தனலக்ஷ்மி சுவாமி, யுவராஜா திருப்பூர், சவுந்தரராஜன் சேலம், தனலக்ஷ்மி ராமநாதன் சென்னை, கமல் சேது சென்னை, சோபனா ரமேஷ் பெங்களூர், ஹேமலதா, தேவி கோபை, மகேஸ்வரி நாகராஜன் இளங்கோ, மாலினி பாஸ்கரன், செல்வி பொன்னுசாமி, பானுமதி, ரவிச்சந்திரன் பழனி, சுரேஷ்குமார் ராசிபுரம், வள்ளிநாயகி, காஞ்சனா மகேஷ், விஜய் சென்னை, கமல் சேது சாருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், மோகன் நடராஜன், சுந்தர் சிங் ஃப்ரம் மதுரை, கற்பகம் ஃப்ரம் சென்னை, வேல்முருகன் ஃப்ரம் சென்னை, சண்முக நாராயணன், சிவிஏ ஜோதி, கபீஸ்வர் பல்லவி, கல்யாண்குமார், அமுதா கோவை, சுபஸ்ரீ சென்னை, மனோகரன் கர்நாடகா. அதை தவிர நம்மளோட ஜியும் நிறைய கிஃப்ட்டுகள்லாம் கொடுத்தாங்க. இவர்களுடைய கரங்களெல்லாம் ஒன்றாக இணைந்து தான் போன வருஷ பாத யாத்திரை மிக அற்புதமாக நடந்தது. அதே போல் இந்த வருஷமும் நமக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மிக அற்புதமாக இந்த விழா நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாதாரண விஷயமல்ல இந்த நிகழ்ச்சியை நடத்துறது. இந்த வருஷமும் நமக்கு நிறைய கை கொடுத்து உதவியவர்களின் பெயர்களை மட்டும் படிச்சுக்கிறேன். அடுத்த வருஷம் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கோகுல், சதீஷ் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்தன் ஜி பழனி, நித்யா ராமதுரை, சசி உடுமலை, மகேஸ்வரி நாகராஜன், ஸ்ரீகாந்தன், பிச்சைமணி ஃப்ரம் துபாய், சந்தியா மீனாட்சி சுந்தரம், பானுமதி, ரத்னா பழனிவேலு சென்னை, பழனி பர்கூர், கோகுல்ராஜ் உமா சென்னை, அருணா ஆஸ்ட்ரோ ஃப்ரம் பொள்ளாச்சி, கொடுமுடி சதீஷ் சாருடைய நண்பர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, கபீஸ்வர் திருவண்ணாமலை, தனலக்ஷ்மி சுவாமி பெங்களூர், லலிதா சுப்பிரமணி, தனலக்ஷ்மி அவங்களுடைய நண்பர் ஒருவர், சக்கரபாணி, தனலக்ஷ்மி ராமநாதனுடைய ஃப்ரெண்டு அவங்களோட சொந்தக்காரங்க, ஆவடி ஜெயபாலன், செல்வி பொன்னுசாமி, தேவி யமுனா, சந்திரா உப்ளி, கீதை அறம், நித்யா கமலநாதன், அமுதா சென்னை, பூங்குழலி சென்னை, கார்த்திகேயன் சென்னை, தனலட்சுமியின் உறவினர் முருகன் கந்தசாமி, தமிழ் விழாவின் குழுவின் சார்பாகவும் சினராஜி, உஷா சீனிவாசன் சென்னை, இலக்கியா தஞ்சாவூர், மோகன் நடராஜன் கரூர், கல்யாண்குமார், மனோகர், கமல் சேது, வினோத் கமல் சேதுவுடைய நண்பர், யாதிரன் சரண், வீரராகவன். இந்த வருடம் இவர்களெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த விழாக்கள் வெற்றிகரமாக நடைபெறக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கரங்கள். மேலும் இப்போ நம்ம தமிழ் விழா போயிட்டே இருக்குதுங்க. அதில் நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம தமிழ் விழாவில் நிறைய போட்டிகள் நடத்திட்டுருக்கோம். அந்த போட்டிகளில் நமக்கு சில போட்டிகள் முடிவடைந்துருச்சு. முதல்ல முடிஞ்ச போட்டி கோலப்போட்டி. அது பெரிய மார்கழி மாதமான கோலப்போட்டி. அடுத்தது குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டி, திருக்குறள் போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வர்றது பெரியவர்களுக்கான பாட்டு போட்டி இருக்குது. குழந்தைகளுக்குடைய என்னம்மா ஸ்லோகம் இருக்குது. இன்னும் 4-5 போட்டிகள் இருக்குது. இது நம்ம தமிழ் குரூப்பில் போட்டுறோம். அனைவரும் கலந்துக்குங்க. பெரியவர்களுடைய கவிதை போட்டிக்கு உங்கள் அனைவருடைய கான்ட்ரிபியூஷன் அவசியம் இருக்கணும். வந்துருங்க. ஆல்ரெடி நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நான் மொபைலில் பார்த்து தான் சொல்லணும். நிறைய போட்டிகள் இருக்குது. எல்லாத்தையுமே அங்கே நம்ம தமிழ் குடும்பத்தில் போடுறோம். மேலும் சிஆருடைய அனைத்து குரூப்புகள்லேயும் போடுறோம். எல்லா ஃபங்க்ஷன் எல்லா காம்படிஷன்லேயும் நீங்கள் எல்லாம் கலந்துக்கங்க. உங்களுடைய கைகளினால் தான் இங்கே நாங்கள் சிறப்பாக செயல்படையும். இந்த விழா மேலும் சிறப்பாக செயல்படணும். உங்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி. நம் சார்பாக நமக்கே நாம் நன்றி சொல்வோம். இந்த இப்போ சின்னராஜ் இது அவர் 3 வகையாக இருக்கார். முப்பெரும் விழாவாக தான் நடத்திட்டுருக்கோம். ஒன்று தமிழ் சேனல் சிடிசின்னு சொல்லியிருக்கு. அதில் நீங்கள் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் தமிழ் சேனலில் இணைஞ்சிடலாம். நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம், அதில் இணைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்தது சின்னராஜ் ஆஸ்ட்ரோ டிஜிஎல் ஒன்று இருக்குது. அடுத்தது சின்னராஜ் மெம்பர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. இது தவிர ஆன்மீகம்னு தனியாக இருக்குது. அதுக்கு குரூப் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ஆன்மீகம். இந்த 3ம் சேர்ந்து தான் முப்பெரும் விழாவாக நடந்துகிட்ருக்குது போன வருஷத்துலேருந்து. அந்த விழா மேலும் மேலும் சிறப்பாக வர வேணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் தமிழ் சேனலில் இணையருக்கு என்னோடய நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சின்னராஜ் டிஜிஎல்லில் கலந்துக்கிறதுக்கு திரு சக்தி கணேஷ் அவர்களையும்,
மெம்பர்ஸ் இதுக்கு சிங்கப்பூர் கணேஷ்குமார்கிட்டையும் நீங்கள் இணைஞ்சுக்கிட்ட நம்பர் கேளுங்க, யார் கேட்டாலும் கொடுத்துருவோம். நாங்கள் அவங்க மூலமாக இணைஞ்சிக்கலாம். வாங்க, உங்கள் கரங்களை இங்கு இணைத்து கொள்ளுங்கள். நாம் மேலும் அழகாக பயணம் செய்வோம். அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. வணக்கம். சின்னராஜ் தமிழ் சேனல், தட் இஸ் சிடிசியில் இணையருக்கு என்னுடைய நம்பர் தேவைப்படுவோர் நோட் பண்ணிக்கோங்க. 99-653-81483. டிஜிஎல் சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல் குழுவில் இணைவதற்கு என்னோட பேர் வந்து சக்தி கணேசன். 9600840681 9600840681 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகம் மற்றும் மெம்பர் குழுவில் இணையறதுக்கான நம்பர் சொல்கிறேன் சார். நன்றி சக்தி. இப்போ வந்து நம்ம பாத யாத்திரை, இது 2வது பாத யாத்திரை. நேற்று எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம தலைவர் இந்த பாத யாத்திரை எப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம்னு. போன வருஷம் வந்து ஒரு திடீர் சின்ன குறுகிய கால அறிவிப்பில் மிக சிறப்பாக பாத யாத்திரையை நம்ம முடித்தோம். அதுக்கு அருணாஜதி மேடம் படித்த அத்தனை உள்ளங்களும் நமக்கு உதவுனாங்க. வெறும் பொருளுதவி அல்ல, இந்த பாத யாத்திரை என்பது நாம் அனைவரும் இங்கே வந்து நம்ம ப்ரெசன்ஸ், நம்ம நடந்து வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுல நாம் அனைவரும் பங்கு பெறுகிறோம். மகத்தான கைதட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம பணம் போட்டு பண்ணுற விஷயமில்லை, உடலார நம்ம வருத்தி இதை பண்ணக்கூடியது நமக்காக, நமது சொந்தங்களுக்காக. அதில் மீண்டும் ஒரு முறை நாம் பெருமிதம் கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மற்ற விழா மாதிரி இந்த பாத யாத்திரை நடத்த முடியாது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளையும் பார்க்கணும். மற்ற விழானா ஒரு இடத்துல நடக்கும், அதை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணலாம், அங்கே எல்லாம் தேவையான அமைப்பு இருக்கும், அதில் போய் நம்ம கலந்துக்கிட்டு வெளியில் வந்துடலாம். வெறும் பொருள் மட்டும் அதுக்கு உதவி இருந்தால் போதும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய வெவ்வேறு இடத்துலேருந்து ஒவ்வொரு குடும்பமாக ட்ராவல் பண்ணி வரணும். அது குறிப்பாக இந்த விழாவானது தைப்பூசம் நெருங்கி தான் நம்ம நடத்துகிறோம். எல்லாத்துக்குமே அதாவது வண்டியில் வர்றவங்களுக்கு சரி, எல்லாத்துக்குமே வந்து புக்கிங்கே சிரமமாக இருக்கும். அதையும் பொருட்படுத்தாமல் எல்லா சிரமங்களையும் தாண்டி வந்து முதல்ல நம்ம ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தான் இங்கே வர்றோம். அப்போ அங்கே டே ஃபுல்லாக நடந்து வர்றோம். கூட குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றீங்க. வீட்லேயும் நிறையா இதுக்கெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்க முடியும். தாண்டி உடலை வருத்தி நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டு இன்று 2வது முறையாக சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறோம். முருகனின் அருளால், குருவின் அருளால். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அடுத்தடுத்த கேள்வி வரும், இவ்வளோ ஸ்பான்சர் இருக்காங்க, எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல நம்ம மற்றவங்கள மாதிரி பாத யாத்திரைங்கிறது நெடுக வந்து கோயிலுக்கு போய் போகிறது கிடையாது. நம்ம வருடம் ஒரு மண்டபம் எடுத்து இது வந்து ஒரு ஆன்மீக சொந்தங்களோட இணைவு விழா அப்படிங்கும்போது இந்த இடத்துல மண்டபம் எதுக்கு அப்படின்னா நம்ம வெறும் ரெஸ்ட்டுக்காக எடுக்கலை. இந்த மண்டபத்தில் நம்ம வந்து இடந்தோன்னா முருகப்பெருமானின் பெருமைகளையும் இறை சார்ந்த சிந்தனைகளையும் நம்மில் மூத்த ஜோதிட சொந்தங்களும் இருந்தாலும் ஆன்மீக சொந்தங்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுடைய சொற்பொழிவு வருடந்தோறும் இரவு நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதிகாலையில் நாம் இங்கிருந்து மீண்டும் நடைப்பயணமாக திருவண்ணான்குடி சென்று திரும்பி வருகிறோம். அப்புறம் இதோடைய நிறைவாக இப்பொழுது எல்லாருமே நம்ம குருவின் கையால் ஒரு நினைவு பொருளையும் வாங்கி செல்ல இருக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு உபயதாரர்களாக வந்திருக்காங்க. அந்த இதில் நம்ம இங்கேருந்து போகும்போது நமது அனைத்து விழாக்களிலும் நம்ம குருவின் உத்தரவு, பஞ்சாமிர்தம் விபூதி இல்லாமல் யாரும் போக மாட்டோம். அதனால் இது வரைக்கும் நான் பழனிக்கு வந்தால் சரி, அந்த பஞ்சாமிர்தம் வாங்கணும்னு நமக்கு கவலையே இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த விழா முடியும் போது நம் கையை தேடி வந்துவிடும் அந்த பை அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இத்தனைக்கு பின்னாடி நேரடியாகவும் மறைமுகமாகவும் இத்தனை உபயதாரர்கள். இப்போ இந்த மண்டபத்தில் எடுத்துக்கிறோம், நம்ம மட்டும் நினச்சிக்கிறோம் நம்ம குரூப்பு சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல்ல இத்தனை சொந்தங்கள் வேலை செய்கிறோம். அப்படி இல்லை. நேற்று நாங்கள் இங்கே நான் வந்து வேறு ஊர், அருணாஜதி அம்மா பொள்ளாச்சி எல்லாம் வெவ்வேறு ஊரில் இருக்கிறோம். இங்கே ஒட்டஞ்சத்திரத்துக்கு காலையில் தான் வர்றோம். ஆனால் அத்தனை பேருமே நம்மளுடைய ஒரு சொல், ஒரு உதவி கேட்டு இங்கிருந்து சாப்பாடு நமக்கு அங்கே வந்து கொடுத்தாங்க. அவங்கள யாரும் நம்ம பார்க்கவே இல்லை. பணம்ங்கிறது வேறீங்க, மறந்துடாதீங்க. பணத்தினால எல்லாத்தையும் சாதிக்க முடியாது, பணம் கிடையாது இங்கே. அப்படி எல்லா நல்ல உள்ளங்களும் நம்ம குழுவை சாராத மற்ற இந்த மண்டபத்துக்கு நமக்கு உதவியவர்,
குறிப்பாக இந்த தருணத்தில் மேனேஜர் முத்து சாரை நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். அவர் ஏன்னா நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டது. காலையில் ஒன்று இருக்கும், மதியானம் ஒன்று இருக்கும், அத்தனைக்கும் நமக்கு உதவி பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நமக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த தருணத்தோடு நம்ம முடிச்சுக்கிறோம். அதனால் முதலாவது நன்றி அவருக்கும். சமையல்காரர் சொன்னோன்னே நமக்கு திரு சதாசிவம், நம்ம செண்டராஜையாவுடைய ஃப்ரெண்டு, அவர் தான் இந்த நம்ம சமையல்காரரை வந்து அனுப்பிச்சி வச்சார். அவர் உடுமலையிலேருந்து நம்ம சொன்ன டைமுக்கு முன்னதாகவே வந்து பொருளை வாங்கி, ஏன்னா நாம் கண்ணில் பார்க்கல, அவர் வாங்கி வெரிஃபை பண்ணி நமக்கு அனுப்பிச்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த தடவை நமக்கு புதுசாக வீடியோகிராஃபர் வந்திருக்காரு. ஆனால் இந்த கம்பெனி நமக்கு ரொம்ப பழசு. அதனால் வந்து டோமினிக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய முகூர்த்தம். இவங்க குரூப்லேயே எல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் தம்பிகிட்ட கேட்டேன், ஒரே ஒரு கேமராமேன் அத்தனையும் எடுத்துகிட்டு இருக்கிறார், அங்கேயும் வந்துட்டார், எல்லா இடத்துலையும் வந்துட்டார், நைட் தூங்கவே இல்லை. அப்போ இத்தனை பேர் இதுக்கு பின்னாடி நாளைக்கு இந்த விழாவோடையது வெளியில் வீடியோவாக வருகிறது. அதை பார்க்கும்போது குழுவை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களும், நம்ம அபுதாகர் அவர் வந்து சார் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாம், இவருக்கும் பலத்த கரகோஷம். இவருக்கு நம்ம சொன்னது வெறும் மைக் செட்டு போடுங்கன்னு தான். ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம சாப்பிட வரும்போது கூடவே வந்து அத்தனை பொருட்களையும் நமக்கு கொடுத்து கரெக்ட் டைமில் உதவி பண்ணி கொண்டு வந்தார். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் உட்காந்து இப்போ வந்து ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது தனி மனிதனுடைய வெற்றி என்றைக்குமே இருக்காது எங்கேயுமே. இது ஒரு கூட்டு முயற்சி. எல்லாருமே இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் வெளியில் போயிட்டார், தஞ்சாவூர்லேருந்து வந்தார் மதியழகன், அவர் தான் வந்து நடைப்பயணத்தில் வரல. அவர் அங்கே வந்து இறங்கினோன்னே எனக்கு ஒரு முழு மூச்சு. ஏன்னா எல்லாருமே நம்ம நடக்க முடியாமல் இருக்கிறோம். வந்து ஒரு ஆஃப் டே தான் இருந்தார். நம்ம பண்ணக்கூடிய வேலையில் ஒரு 60% 70% முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ யாருமே நம்ம குழுவில் இருக்கிறவங்களுடைய பங்களிப்பு மிகவும் மகத்தானது. பேர் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு சொல்கிறேன்னா எல்லாருமே ஈக்குவலாக தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஈக்குவலாக பிரித்து பண்ணுறோம். அதனால் அத்தனை பேர்த்தையும் சொன்னால் அது டைம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த தகுதியில் இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறது, இதை பார்த்துட்ருக்க நாளைக்கு நம்மளோட இணையக்கூடிய ஆன்மீக சொந்தங்களுக்கு நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை சார்ந்த குழு எப்படி இயங்குகுது அப்படிங்கிற புரிதலுக்காக தான் இதை சொல்கிறோம். நம்மவர்களுக்கு இது பெருசாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம இதுக்கு பழகிப்பட்டு விட்டோம். ஏன்னா நம்ம வருடத்தில் 4 விழாக்கள், கிட்டத்தட்ட நம்மளுடைய விழாக்கள் வந்து 4 விழாக்கள் வருடந்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கும் கிட்டத்தட்ட டைமே ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்போம், டேட் அண்ட் டைம். இந்த பாத யாத்திரையானது வருடந்தோறும் தைப்பூசத்துக்கு முதல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதில் தான் நடக்கும். அப்போது உங்களுக்கு அந்த டேட் என்னன்னு தெரியும் அடுத்த வருஷத்துக்கே. அதுக்கு அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் ஏதாவது அப்நார்மலாக இருந்தால் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதர்வைஸ் இப்படி தான் இருக்கும். அதே போல் நமது தமிழ் விழாவானது வருடந்தோறும் மே மாதம் 2வது சனி ஞாயிறு, இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸு. இதை விட ஒன்று நம்மளே மாற்ற முடியாத ஒரு நிகழ்வு குரு பூர்ணிமா, அது அந்த அன்றைக்கி தான் நடக்கும். அது வருடத்தோட கேலண்டரில் வர டேட்டில் திண்டுக்கல்லாம் நடந்துடும். அப்புறம் நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஈவெண்ட் வந்து நம்ம ஜோதிட சொந்தங்கள் இணையக்கூடிய ஜோதிட விழா. அது அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டில் நடக்கும். அது மட்டும்தான் நம்மளோட கன்வீனியன்ஸ், மற்றவங்களோட ப்ரோக்ராமை பொறுத்து நம்ம வைக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், நம்ம சொந்தங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். யாருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியாது, இவ்வளோயும் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இத்தனைக்கும் நம்ம வர்றதும் இல்லாமல் நமக்கு அதே டீமும் பொருளாதார சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மேடம் சொன்னாங்க கலிஃபோர்னியா கோகுல் பற்றி சொன்னார். அவர் எப்படின்னா அவரால் வர முடியல, ஆனால் இது வரைக்கும் எந்த ஈவெண்ட்லேயும் இந்த குழந்தைகளை மாதிரி அவர் ரொம்ப நான் ஃபஸ்ட் அப்படிங்கிற கேஸ்ட், நம்ம என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு டொனேஷன் பண்ணிடுவார். அது நம்ம எதிர்பாராத டொனேஷனாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபண்டுக்கு நம்ம எப்போவுமே ஒரு பட்ஜெட் போடும்போது பெருசாக தெரியும், அச்சீவ் பண்ணுவோமான்னு கண்டிப்பாக இருக்கும். பட் இவங்களெலாம் கொடுத்த ஒத்துழைப்பினால், கடவுளின் அருளால் இது வரைக்கும் நம்ம போட்ட மிகப்பெரிய பட்ஜெட்டும் அத்தனை பேர்த்தோடைய ஒத்துழைப்பால் எளிதாக முடிஞ்சது தான் இது வரைக்கும் சரித்திரம். அதுபோல் இன்றும் முடிந்து விட்டதுன்னே வச்சுக்கலாம். எல்லாமே கொடுத்துட்டீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களின் அனைவரின் சார்பாக அனைத்து அன்பளிப்புதாரர்கள் வந்தவர்களுக்கும் பங்கு பெற்று வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம பேசுனது இல்லைங்க, வழக்கு தமிழில் தான் பேசுவேன், சரிங்களா? எல்லோரும் கேளுங்க. இந்த அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குதா?
இந்த வருஷம்தான் இந்த பாத யாத்திரைக்கு வந்தேன். நீங்களாம் போன வருஷம் வந்திருப்பீங்களாட்டுருக்கு. நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நட்புங்கிறதுக்கு இலக்கணமானவர் அவர். இன்னொன்று ஜோதிட ரீதியாகவும் எங்கேயோ படித்தேன். கன்னிராசிக்காரங்க வந்து உண்மையான நட்பும் ஆழ்ந்த நட்பும் அரவணைப்பும் உள்ளவங்களாம் அப்படின்னு எங்கேயோ படித்தேன். எங்கேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. இன்னும் சொல்லப்போனால் மென்மேலும் நீங்கள் எல்லோரும் இன்னும் பல்லாண்டு வந்து இந்த தரிசனத்தை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. எனக்கு பேச தெரியாதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவர் அவங்க வீட்டுக்காரம்மா விட நிறையா பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக பேசுவாங்க பாருங்கள், அதான் சார் பேச்சு. நான் இதுக்கு முன்னால் மேடையிலலாம் ஏறினதில்லை, இப்படி பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனாலும் சீரும் சிறப்புமாக நீங்கள் நடத்துனீங்க, மிக்க நன்றி அப்படின்று சொல்கிறத நானே சொல்லிட்டேன். வேறு சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2 நாள் இந்த ஃபஸ்ட் டைம் எனக்கு பாத யாத்திரை. எனக்கு இருந்த எல்லா அனுபவங்களையும் சாரே சொல்லிட்டாரு. ஒவ்வொரு அனுபவங்களையும் அதே அப்படியே அசலாக அப்படியே உண்மையாக இருந்தது எனக்கு. இது ரொம்ப எல்லாருமே பரஸ்பர உதவியோட நல்லா கேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து கூட்டிகிட்டு போனேன். நம்ம சொந்தக்காரங்களோட வந்தாங்கன்னா கூட அவங்க எதை எப்படியோ ஒன்று அவங்க வந்துடுவாங்க, நமக்கு என்ன அப்படின்ட்டு தான் போவாங்க. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் கேர் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க, நல்லா உதவி பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், மிக மன நிறைவாக நான் இருக்கேன். நான் தேங்க்யூ சார். நான் வந்து சிவகரியிலேருந்து வந்திருக்கேன் சார். வருவார் 2வது ரவுண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வாங்க. நன்றி சார். யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் மேடை ஏறினதில்லை. ஆனால் மேடையில் பேசணுங்கிற தைரியத்தை முருகன் கொடுத்துருக்காரு பாருங்க. ஏன்னா தைரியத்துக்கு முருகன், செவ்வாய் இல்லை, அதனால் தைரியத்துக்கு முருகன் அந்த தைரியத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்கள் பேசுங்கண்ணே, நான் பேசுகிறேன் சார் அப்படின்னாரு. அப்போ இப்போ வந்து நான் நிஜமாலுமே சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் யாரை வந்து பேசுங்கன்னாலும் பேசுவாங்க.